ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் புவியீர்ப்பு விதியை கேள்வி கேட்பதில்லை? ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் அது கீழேதான் வரும் என்று நமக்கு தெரியும். இது இயற்கையின் அசைக்க முடியாத விதி. நீர் எப்போதும் பள்ளத்தை நோக்கியே பாயும். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். மரங்கள் விதையிலிருந்து முளைத்து வளரும். இந்த இயற்கையின் விதிகள் மீது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இல்லையா? அவை நம் வாழ்வின் அடிப்படையாக அமைந்துள்ளன. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இயக்கும், உங்கள் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் தீர்மானிக்கும் ஒரு சூட்சுமமான விதி இருப்பதை அறிவீர்களா? இயற்கையின் விதிகள் போல மனித வாழ்விற்கும் ஒரு விதி உண்டு என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார். அந்த விதிதான் கர்ம விதி. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் உங்கள் விதியை எப்படி செதுக்குகிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் ஆழமாக பேசப் போகிறோம். இது வெறும் தத்துவம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம். பகுதி 1. இயற்கையின் விதி என்றால் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. புவி ஈர்ப்பு சக்தி, ஒரு மரத்தின் வளர்ச்சி, நீர் சுழற்சி, கோள்களின் இயக்கம், இவையெல்லாம் இயற்கையின் விதிகள். இந்த விதிகள் மாறாதவை, எல்லோருக்கும் பொதுவானவை, எவராலும் கேள்வி கேட்க முடியாதவை. ஆனால் மனித வாழ்க்கையில் இதே விதிகள் செல்லுபடியாகுமா? பல நேரங்களில் மனித வாழ்க்கை தற்செயலானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் இந்த கருத்தை மறுக்கிறார். அவர் ஆணித்தரமாக கூறுகிறார், இயற்கையின் விதியை நீங்கள் நம்பினால் மனித விதியையும் நம்ப வேண்டும். ஏனெனில் இயற்கையின் விதிகள் மனித விதியும் அதே பிரபஞ்ச கர்ம விதியின் கீழ்தான் அடங்குகிறது. மனிதன் இயற்கையிலிருந்து தனித்தவர் அல்ல. நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். எனவே இந்த பிரபஞ்சத்தை ஆளும் விதிகள் நமக்கும் பொருந்தும். பகுதி 2. கர்ம விதி என்றால் என்ன? கர்ம விதி என்பது எளிமையாக சொன்னால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு என்பதே. நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். கர்ம விதியும் அப்படித்தான். நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஏற்ப விளைவுகள் நிச்சயம் உண்டு. இது இயற்கையின் விதி போலவே மாறாதது, அசைக்க முடியாதது. யோகானந்தர் இதை இன்னும் ஆழமாக விளக்குகிறார். கர்ம விதி என்பது வெறும் உடல் ரீதியான செயல்களுக்கு மட்டுமல்ல, நம் எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள் என அனைத்திற்கும் பொருந்தும். நாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை மீண்டும் மீண்டும் விதைக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட செயலாக மாறி அதற்கான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. கர்ம விதியின் முக்கிய அம்சங்கள்: 1. காரணமும் விளைவும், காஸ் அண்ட் எஃபெக்ட். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் என்று யோகானந்தர் கூறுகிறார். இது தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல, பிரபஞ்சத்தின் சமநிலைப்படுத்தும் சக்தி. 2. உணர்வு மற்றும் சக்தி, கான்ஷியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி. நம் எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவை சக்தி வாய்ந்தவை. நம் எண்ணங்களின் சக்தி நம்முடைய மன உறுதி சக்தியுடன் இணையும் போது அது புற உலக நிகழ்வுகளை மாற்றியமைக்கும் ஆற்றலை பெறுகிறது என்று அவர் கூறுகிறார். 3. அகங்காரம் மற்றும் கர்மா. நம் அகங்காரம் நான் என்ற உணர்வு தான் நம் செயல்களையும் அதன் விளைவுகளையும் நம்முடன் பிணைக்கிறது. தியானம் மூலம் அகங்காரத்தை கடக்கும் போது கர்மாவின் சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் என்று யோகானந்தர் போதிக்கிறார். 4. தனிப்பட்ட மற்றும் கூட்டு கர்மா, இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் கார்மா. கர்மா தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, குழுக்களுக்கும் நாடுகளுக்கும் கூட பொருந்தும். ஒரு சமூகத்தின் கூட்டு கர்மா அதன் மக்களின் செயல்களால் உருவாகிறது. 5. நோக்கமும் விளைவுகளும், இன்டென்ஷன் அண்ட் கான்சிக்வென்சஸ். ஒரு செயலின் பின்னணியில் உள்ள நோக்கம் அது நல்ல கர்மாவா அல்லது கெட்ட கர்மாவா என்பதை தீர்மானிக்கிறது. கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக ஆன்மாவின் வளர்ச்சிக்கு ஒரு கல்வி என்று யோகானந்தர் வலியுறுத்துகிறார். பகுதி 3. மனித விதியை நம்ப வேண்டும். நீங்கள் இயற்கையின் விதியை நம்பினால் மனித விதியையும் நம்ப வேண்டும் என்று பரமஹம்ச யோகானந்தர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். புவியீர்ப்பு விதி எப்படி ஒரு ஆப்பிளை மரத்திலிருந்து கீழே விழச் செய்கிறதோ அதே போல கர்ம விதியும் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளை வடிவமைக்கிறது. நாம் இந்த 2 விதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். நீங்கள் நம்பினால் ஒரு மகத்தான சக்தி உங்கள் கைகளில் வந்து சேரும். உங்கள் விதியை நீங்களே உருவாக்கலாம் என்ற அற்புதமான உண்மை
உங்களுக்கு புலப்படும். நீங்கள் பாதிக்கப்பட்டவர் அல்ல, மாறாக உங்கள் வாழ்வின் சிற்பி. உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன. என் விதி இதுதான் என்று கூறிக்கொண்டு நம்முடைய பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் கர்ம விதி அப்படி சொல்லவில்லை. அது உங்கள் விதி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது என்று கூறுகிறது. இந்த உண்மை நம்மை பயமுறுத்தலாம், ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தையும் அளிக்கிறது. பகுதி 4. விதியை மாற்றும் வழிகள். கடந்த கால கர்மாவால் நாம் பிணைக்கப்பட்டு எதிர்காலத்தை மாற்ற முடியாது என்று அர்த்தமல்ல. மாறாக நம் கர்மாவை அழித்து புதிய நேர்மறையான விதியை உருவாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது. அவர் இதற்கான தெளிவான வழிகளை காட்டுகிறார். 1. தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள். தியானம் என்பது கர்மாவை கடப்பதற்கான மிகச் சக்தி வாய்ந்த கருவி. இது கடந்த கால கர்ம வினைகளின் விதைகளை அழிக்கவும் எதிர்கால கர்மா உருவாகாமல் தடுக்கவும் உதவுகிறது. 2. மன்னிப்பும் நிபந்தனையற்ற அன்பும். மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான சக்தி. நிபந்தனையற்ற அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வது, இவை அனைத்தும் கர்மாவை தாண்டிச் செல்ல உதவுகின்றன. அன்பு என்பது கர்மாவை அழிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அக்னி. 3. கடவுளுடன் நம்மை இணைத்தல், ஐடென்டிஃபையிங் வித் காட். யோகானந்தர் நம்மை கடவுளுடன் இணைத்துக் கொள்வதன் மூலம் கர்ம விதியிலிருந்து விடுபடலாம் என்று வலியுறுத்துகிறார். நம் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த செயலின் கர்மா நம்மை பிணைக்காது. 4. பொறுமையும் விடாமுயற்சியும். கர்மாவை கடப்பது ஒரே இரவில் நடக்காது. சவால்களை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு ஆன்மீக ரீதியாக வளர வேண்டும். 5. நேர்மறை எண்ணங்கள் மற்றும் செயல்கள். நம் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுவதன் மூலம் புதிய நேர்மறையான கர்மாவை உருவாக்குகிறோம். இது நம் கடந்த கால கர்மாவின் விளைவுகளை நீர்த்து போகச் செய்து ஒரு புதிய பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நண்பர்களே, இயற்கையின் விதியை நாம் எப்படி சந்தேகமின்றி நம்புகிறோமோ அதே போல மனித விதியையும், அதாவது கர்ம விதியையும் நம்ப வேண்டும். இது நம் வாழ்வை ஆழமாக புரிந்து கொண்டு அதை மேம்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான கருவி. பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு கற்பித்தது என்னவென்றால், நாம் நம் விதியின் விளையாட்டு பொருட்கள் அல்ல. நாம் நம் விதியின் சிற்பிகள். நம் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. தியானம், அன்பு, மன்னிப்பு, சுயநலமற்ற சேவை மற்றும் கடவுளுடன் இணைதல் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கடந்த கால கர்மாவின் தடைகளை உடைத்து ஒரு புதிய மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த சக்தி வாய்ந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விதியை நீங்களே உருவாக்கலாம் என்ற இந்த மகத்தான உண்மையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க தொடங்குங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். இயற்கையின் விதியை நம்பினால் மனித விதியையும் நம்ப வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பரமஹம்ச யோகானந்தரின் இந்த ஞானம் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும்.